அன்பே சிவம். வியூவர்ஸ், how are you all? அன்பை பரப்புவோம். இன்றைக்கி ஒரு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நம்ம கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு 2 நாள் இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான விஷயம் சாப்பிடுங்க. இப்போ நல்லா பரங்கிக்காய் பாருங்க, அலம்பிட்டு நல்லா தோலோடு போட்டிருக்கேன். அப்புறம் பீட்ரூட், அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் ஒரே ஒரு கோவக்காய். உங்களுக்கு பல சத்துக்கள் இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அதில் 35 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. பரங்கிக்காய் கேட்கவே வேண்டாம். இந்த வைரல் ஃபீவர்லாம் டீப் ஃபீவர் அடித்து கொதித்து அடங்கி அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாக துவைச்சி போட்ட துணி மாதிரி ஆகிடும் உடம்பு. ஆஃப்டர் வைரல் ஃபீவர் கண்டிப்பாக எல்லாரையிலையும் ரொம்ப உயிர் சத்தெல்லாம் போயிருக்கும். நிறையா மருந்து என்ன பண்ணும், அந்த வைரலை மட்டும் கொல்லாமல் நம்மளோட ரெட் கார்பசல்ஸு அது இதெல்லாம் சேர்த்து செத்து போயிடும். ஸோ ரொம்ப வீக் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி எடுத்தோன்னா வாய்க்கு எதுவும் சாப்பிட பிடிக்காது. அந்த மண்ணை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எந்த டிஃபனோ சாப்பாடோ பிடிக்காது. அப்போது அடிக்கடி இந்த மாதிரி பலத்தை கொடுக்கறது பரங்கிக்காய். இந்த பரங்கிக்காயில் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு. மேல் நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஹாலோவின்லாம் பெரிய பெரிய பரங்கிக்காய், ரொம்ப பெருசு, ஹியூஜ் சைஸ். நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இந்தியாவில் அந்தளவுக்கு ரொம்ப பெருசு இருக்கான்னு தெரியாது. அதை குடஞ்சி உள்ளே டெக்கரேட் பண்ணி லைட்ஸ் எல்லாம் போட்டு சேரியட் கூட மாதிரி லைட்டிங் போட்டு வச்சுருப்பாங்க. பியூட்டிஃபுல்லாக வச்சுருப்பாங்க. யூஎஸில் பார்த்துருக்கேன். ஹாலோவின் டே அன்றைக்கி அது ஒரு ஆர்ட் மாதிரியே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பரங்கிக்காய், வெள்ளரிக்காய் எல்லாம், வெள்ளரிக்காய், பரங்கிக்காய், அப்புறம் சக்கரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் ரொம்ப அயல் நாடுகளை பயன்படுத்துகிறாங்க. இந்த லாங் லைஃப் இருக்க ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் இருக்கிற கண்ட்ரீஸில் எல்லாம் சக்கரவள்ளிக்கிழங்கு, டோஃபு, சோயா இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கும் அந்த விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். சக்கரவள்ளிக்கிழங்கு எங்கே கிடைச்சாலும் வேக வச்சு சாப்பிட்டுடுங்க. அதே மாதிரி இதில் இப்போ நம்ம இந்த எளிமையான சூப்பு, இதை தவிர நாட்டு காய்கறி எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். புடலங்காய், பீர்க்கங்காய், அதில் மம்மானியாக சத்து இருக்கு. பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக விட்டு தண்ணி குறைஞ்சிடுச்சு. அப்போ நல்லா இது பிளெயின் சூப். உப்பும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். ஜஸ்ட்டு சீரகம், மிளகு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் உள்ளுக்குள்ளே. ஸோ அதோடது சாறு கூட வந்திருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, மெந்தியம் ஒரு சின்ன பங்கு எடுத்திங்கன்னா, சீரகம் 2 பங்கு, மிளகு 4 பங்கு போட்டுக்கணும். போட்டு நீங்கள் ஒரு நல்லா தண்ணி வச்சு, போகர் கூட மிளகு நீர் குடித்தாராமா. அப்படி நான் ஒரு இதில் படித்தேன். அதனால் தினம் மிளகு நீர் குடித்தா கூட உங்களுக்கு அன்னன்னைக்கு பிடிக்கக்கூடிய சளி அது, அப்புறம் பல விஷயங்களில் நம்ம சாப்பிட்ற பொருளில் விஷத்தன்மை கலந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கீரை, காய்கறிகள், எத்தனையில பாம்பு, இந்த இது பச்சோந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஓணான், இதெல்லாம் விஷத்தன்மை உள்ளது. அதோட எச்சல் கிச்சல் நக்கி இக்கி விட்டுருந்தா கூட நம்ம அவதியாக அலம்புறோம். பத்தவே பத்தாது. மஞ்சப்பொடியை போட்டு தண்ணியை போட்டு முழு காய்கறியை இப்போ நீங்கள் நறுக்கிட்டு கீரையெல்லாம் அலம்பக்கூடாது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முழுசாக நல்லா போட்டு அலசி 3, 4, 10 தடவை அலம்பிட்டு அந்த தண்ணியை நல்லா கொட்டிட்டு அப்படி மேலாக பிழிஞ்சு எடுக்கணும். ஆக்சுவலாக தண்ணியை கொட்டிட்டு அப்படியே இருந்தால் மண் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மேலாக இப்படி அலசி அலசி அலசி, நான் நியூ ஸ்டார்டர்ஸுக்கு சொல்கிறேன், மேலாக அலசி அலசி கீரையெல்லாம் அப்படி எடுத்து பிழிஞ்சு வச்சுட்டு மறுபடி அலம்பணும். அடியில் பார்த்தீங்கன்னா மணல், மண், கல் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொட்டிட்டு மறுபடி 4-5 தடவை வாஷ் பண்ணணும். சப்போஸ் இன்றைக்கி சமைக்கிறதுனா கொஞ்சம் பார்த்து நீங்கள் நல்லா அலம்பி நல்லா பிழிஞ்சு கவரில் போட்டு வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது. ஆனால் பயங்கரமாக கொஞ்சம் பிழிஞ்சு ட்ரை பண்ணிடணும். கொஞ்சம் இல்லை, காலையில் எழுந்து கொஞ்சம் 5 நிமிஷம் முன்னால் எழுந்து இந்த க்ளீன் பண்ணுற வேலையை வச்சுக்கணும். ஸோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னாங்க. பட் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம பேசாமல் எப்படி இருக்க முடியும் இல்லையா? நான் நியூ கமர்ஸுக்கு தானே ரொம்ப இது. குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க சமைக்க வராங்க,
ஸோ அவங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு பல விஷயம் சொல்கிறேன், அவ்வளோதான். சாரி, ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க டாக்கிங் டூ மச் அப்படின்னாங்க. எனக்கு புரியுது மேடம், நீங்கள் மியூட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு பேசுறது பிடிக்கலன்னா மியூட் பண்ணிடுங்க. உபயோகம் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். சரியா? இப்போது இந்த சூப் இருக்கு இல்லையா, நம்ம பரங்கிக்காய், ஒரு கோவக்காய், தக்காளி பழம் எல்லாம் போட்டு நம்ம தோலோடைய பரங்கிக்காய் போட்டு, பரங்கிக்காய் பயங்கர ஸ்ட்ரென்த்து, அதை போட்டு நம்ம மிளகு ஜீரகம்லாம் போட்டிருக்கோம் அடியில். ஸோ இதை இப்படி தெளிவாக எடுத்துக்கும். பீட்ரூட்டும் போட்டிருக்கோம் 2-3 பீஸ். பார்த்திங்களா? இப்படி நிறைய ஒரு 2-3 கிளாஸ் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த சூப்பை குடிச்சல்னா நீங்கள் பழம் சாப்பிட்லையா, அதை சாப்பிட்லையா, இதை சாப்பிட்லையான்னு கூட கவலை வேண்டாம். பழமும் வெஜிடபிளும் சேமான ஒரு சத்துக்கள் தான் இருக்குது. கவலைப்படாமல் இதை குடிச்சிருங்க. இட்லி தோசை ஒரு 2 நாள் அப்படி ஒதுக்கி வச்சுக்கோங்க. மாற்றி மாற்றி நான் எல்லாரையும் சுற்றி வர கேட்குறேன், என்னங்க 2 தோசையை போட்டு சாப்பிட்டா முடிஞ்சுது அப்படிலாம் சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் வேணும். எப்போ பார்த்தாலும் வெறும் அந்த இது மட்டும் சாப்பிட்றாங்க, கார்போஹைட்ரேட் மட்டும் சாப்பிட்றாங்க. எல்லாருக்குமே வயிறு சுனா வயிறு தட்டின மாதிரி இருக்குது வெறும் கார்ப் சாப்பிட்றதுனால. உங்களுக்கு ப்ரோட்டீன் வேணும், வெஜிடபிள்ஸு, விட்டமின்ஸ் வேணும், எல்லாமே வேணும். ஸோ இதை குடிச்சிக்கோங்க காலையில். இது மட்டும் குடித்தா நிச்சயமாக நிறைய பேருக்கு பத்தாது. ஹெவியாக நல்லா டிஃபன் சாப்பிட்டு பழக்கம். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பழத்தை வச்சுக்கோங்க. இந்த பழங்களில் எவ்வளோ முடியுதோ அதை சாப்பிட்டுட்டு எப்போ வயிறு ரொம்புறதோ இதையும் குடிச்சிக்கோங்க. இந்த சூப்பை குடிச்சிக்கோங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகு காரம்லாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகு தூளை போட்டுக்கோங்க. நடுவில் இந்த பழம் சாப்பிடும்போது உங்கள் நாக்கு ஏங்கும் காரத்துக்கு, உப்பு காரத்துக்கு. கண்டிப்பாக அது நடக்கும். வெறும் சப்புன்னு சாப்பிட பிடிக்காது. காரம்லாம் நல்லா ஊறுகாயெல்லாம் தொட்டு தின்னவங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு மண்டைக்காயம். அதுக்காக என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி என்னமோ ஒரு ஸ்நாக்கு ஒரு கடி கடிச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஆன்மாக்கு ஒரு திருப்திக்காக. சரியா? இந்த மாதிரி ஏதோ சிப்ஸோ இல்லை ஏதாவது கை முறுக்கு, இந்த மாதிரி பியூராக தேங்காய் எண்ணெயில் செஞ்சது, அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல விஷயங்களாக அதை ஒரு கடி கடிச்சிட்டு இதெல்லாம் கடகடான்னு சாப்பிட்டுடுங்க. அப்படி இல்லை இனிப்பு உப்பு காரம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஏதாவது சாக்லேட் மாதிரி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பழகினவங்க இது ஒரு ஹெல்த்தி பனங்கல்கண்டு. இதை உங்களுக்கு இருமல், சளி எல்லாத்தையுமே போக்கும். இதெல்லாம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 15 சித்தர்கள் அவ்வளோ நன்மை பண்ணியிருக்காங்க. அவளை டெய்லி வணங்கணும், நன்றி சொல்லணும் கண்டிப்பாக. அதனால இது பனங்கல்கண்டு. இதை ஒரு கடி கடிச்சிட்டு கூட இப்போ இதெல்லாம் சாப்பிட்றலாம். இது ஒரு அழகான பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் மத்தியானமாக கொஞ்சமாக சாதம், நிறையா காய்கறி போட்டு, இப்போ இந்த பாருங்க இதை வச்சுருக்கேன் இல்லையோ, இதையே வெங்காயம் பிடிக்கணுன்னா வெங்காயம் போட்டு கொஞ்சமாக காரப்பொடி போட்டு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு மேலே பொட்டுக்கடலையை ப்ரோட்டீனுக்கு 2 in 1 மாதிரி. இதில் உங்களுக்கு விட்டமின்ஸ் கிடைக்கும். ப்ரோட்டீனுக்கு பொட்டுக்கடலை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மேலாக அப்புறம் ஒரு தூவி ஒரு புரட்டி காரப்பொடியை போட்டு இது சாப்பிட்றலாம், பொரியலுக்கு சாப்பிட்றலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போது சரி உங்களுக்கு வெங்காயம் வேண்டாம், பழக்கம் இல்லை அப்படின்னா இதை சும்மா கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் எல்லாம் தாளித்து, தேங்காய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெயில் தாளித்து நல்லா பொரியல் மாதிரி சாப்பிட்லாம். இல்லையே இப்போவே உங்களுக்கு உப்பு காரம் சாப்பிட்ணுன்னா அதே மாதிரி செஞ்சு விட்டு 2-3 ஸ்பூனை சாப்பிட்டுடலாம். ஃபைபர் கிடைக்கும், ஈஸியாக மோஷன் போகிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரியெல்லாம் பயனுள்ள விஷயங்களாக சாப்பிட்டு பழகுங்க. அப்புறம் இந்த இன்னொரு சின்ன விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இப்போது வியாதி ஏன் வருதுன்னா இம்பேலன்ஸ் ஆகிடுறது. நம்மளோட உள்ளுக்குள்ளேயும் பஞ்சபூதங்கள் இருக்குது, அது இம்பேலன்ஸ் ஆகிடுறது. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா, இந்த சுண்டு விரலில் ஆரம்பித்து இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். 21 டைம்ஸ் பண்ணிக்கோங்க தினமே ஃப்ரீ டைமில். ஓகே. அப்புறம் இது நீர் தத்துவம், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நீர் சமனாகிறதுக்கு. இது ஆகாயம், நீர், நம்மளோட மண், அப்புறம் நிலம். நீர், நிலம், தமிழில் டக்குன்னு வர மாட்டேங்குது. நீர், நிலம், இதை 21 தடவை ப்ரெஸ் பண்ணிக்கணும். இது ஆகாயம், இது
நம்மளோட காஸ்மிக் பவர் நம்ம உடம்புல வர்றதுக்கு 21 தடவை. இது வந்து காற்று, இது இது 21 தடவை. அப்புறம் இது வந்து அக்னி, இது 21 தடவை அமுக்கி விட்டுக்கணும். அதே மாதிரி இப்போ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, கட்டை வரலன்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இங்கிருந்து தான் நீர்லேருந்து. அதே மாதிரி வலது கையில் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. இங்கிருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி 21 தடவை பண்ணணும். அதே மாதிரி இடது கையில் ஃப்ரீ டைமில் அதை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உடலோட அந்த பஞ்சபூதங்கள் சமன்படும். இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, முயற்சி பண்ணி பாருங்களேன். ஓகேயா? நான் வந்து படித்தது, அப்புறம் நான் கண்ணாப்பின எதோலாம் போட மாட்டேன். ரொம்ப ஆதாரபூர்வமாக நல்லவர்கள்கிட்டேருந்து கற்றுக்கொண்டதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு குட் பிரேக்ஃபாஸ்ட் இதை சாப்பிட்டு பயனடையணும்னு நினைக்கிறேன். ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்களேன் நிறைய பேருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு. நல்லது தானே, ஒரு புண்ணியம் பண்ணதுக்கு ஈக்குவல். ஓகே.